வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பட்டாணி பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டேஸ்டியாக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டாணி பொரியல் செய்கிறதுக்கு நம்ம இதில் 1 கப் பட்டாணி எடுத்துக்கிறோம். வெள்ளை பட்டாணி எடுத்துருக்கு. இது வந்து மினிமம் 7 to 8 hours ஊறணும். சப்போஸ் நம்மளால் ஊற வைக்க முடியல, மறந்துட்டோம் நைட்டு ஊற வைக்கிறதுக்குன்னா மார்னிங் ஊற வச்சு மதியம் சமைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஊற வைக்கும்போது நம்ம நார்மல் வாட்டரில் ஊற வைக்கிறதுல ஹாட் வாட்டரில் ஊற வைக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இப்போ என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 4-5 hours நல்லா பாயில்டு வாட்டரில் ஊற்றிட்டு 4-5 hours ஊற வச்சு எடுத்தது. 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1 ஸ்பூன் 1.25 ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இதோட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், கடுகு, எண்ணெய் அது மட்டும் தேவை. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சு பட்டாணி அதில் குட்டி அந்த தண்ணியோடு ஊற்றிருக்கோம். தண்ணி வந்து ஒரு டம்ளர் தண்ணி அளவு இருந்தால் போதும். நிறைய தண்ணி இருக்க வேணாம். நிறைய தண்ணி இருந்ததுன்னா நமக்கு வெந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும். அப்புறம் அந்த தண்ணியை வேஸ்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா அது வத்துற அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னும் ஓவர் குக் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ இது கூட வந்து இப்போ மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி இது 3 மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 10 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆவி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா விசில் போட்டு 10 minutes கொஞ்சம் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாம். ரொம்ப லோ ஃப்ளேம் இல்லாமல் சிம்மில் அப்படி வச்சுக்கலாம். வெந்துருச்சு. 10 minutes குக்கிங் டைம், 5 minutes கூல் டவுன் ஆகுறதுக்கு. பார்த்தோன்னா நல்லாவே வெந்துருச்சு. சாஃப்ட்னஸ் வந்து இப்போ நம்ம தாளிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம் இல்லையா, அப்போ வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். எனி குக்கிங் ஆயில் 4 to 5 ஸ்பூன்ஸ் இருக்கிற மாதிரி. நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ரீஃபைண்ட் ஆயில் இல்லை கடலை எண்ணெய் எது வேணால் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வந்து நிறைய போட தேவையில்லை, கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் கட் பண்ணி வச்சதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு, ஃப்ளேமும் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கணும். வெங்காயம் வதங்கி அதுலேருந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும். எப்பயுமே தாளிக்கும் போது வெங்காயம் நல்லா வதங்க விட்டுறணும். கருக விட தேவையில்லை, கோல்டன் ப்ரௌன் தேவையில்லை. பட் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெந்து வெங்காயத்துலேருந்து எண்ணெய் திரும்ப அப்சர்வ் பண்ண எண்ணெயை வெங்காயம் திரும்ப வந்து வெளியே விடும். அப்போது அந்த ஸ்டேஜில் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த வேக வச்சு வச்சுருக்க பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்கு தான் உப்பு போட்டோம். இப்போது நம்ம அந்த கரம் மசாலாவையும் பட்டாணிக்குரிய உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். பட்டாணி பாருங்கள், ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் வெந்திருக்கு, 2ஆக கட் ஆகிற அளவுக்கு. இதுவே நம்ம நைட்டே ஊற வச்சோன்னா இன்னும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம கொஞ்சம் நேரம் இதை வந்து தண்ணி வத்துற அளவுக்கு சிம்மில் போடணும். போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வந்துடும்.
அதுக்கு முன்னாடி சால்ட் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. காரம் சால்ட்டெல்லாம் போதுமான. சப்போஸ் காரம் பத்தலைனாலும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட போகிறோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி இந்த காரத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபோர் மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து இந்த மசாலெல்லாம் பட்டாணியில் கோட் ஆகி அப்படியே சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜ் நமக்கு வேணும். அதனால் கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று சிம்மில் வச்சு பார்த்துக்கணும், இல்லைன்னா ஒட்டிடும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை அப்படியே சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதனால் யம்மியான பட்டாணி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதம், பருப்பு, தயிர் சாதத்துக்கு கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.